ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி காரசாரமான தக்காளி சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 வரமிளகா, 3 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, ஒரு வெங்காயத்தை பெருசாக நல்லா வெட்டி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு சீரகம், இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். நான் ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதுவே இதுக்கு போதுமானது. இதுவே தாராளமாக 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ 1/4 சிட்டிகை மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் தூள். உங்களுக்கு மிளகாய்த்தூள் நிறைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டினதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடும். இது சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.